அன்பு நண்பர்களே, காலை வணக்கங்கள். இன்றைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தயார் பண்ண உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா, விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து மஜா தால் ரைஸ். மஜா தால் ரைஸ் இன்றைக்கி நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அது என்ன மஜா தால் ரைஸ், பேரே ஒரு மஜாவாக இருக்கே அப்படின்னா உண்மையாலுமே சுவையும் மஜாவாக இருக்குங்க. இது இன்றைக்கி தான் நம்முடைய ரசிகர்களாகிய உங்களுக்காக மெனக்கெட்டு காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் போதிய நேரம் எடுத்து தயார் பண்ணி சுவைத்து பார்த்து ரொம்ப திருப்தியாக இருந்ததுனால இப்போ உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். இப்போது மஜா தால் ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? நிறைய நேரமெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப கடகடான்னு சொல்கிறேன். நீங்கள் எளிதாக செஞ்சுக்கலாம். கொஞ்சம் செய்வதற்கு மட்டும் உங்களுக்கு நேரம் பிடிக்க தான் செய்யும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் எல்லாம் எடுத்து வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஆகிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக அந்த ஒரு 45 நிமிடங்கள் நீங்கள் அதை ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான சுவை, உங்களுக்கு ரொம்ப அற்புதமான சுவை. நீங்கள் ரொம்ப ரசித்து சாப்பிடுவீங்க இதையே. ஆக மஜா தால் ரைஸ் அதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ எடுத்திருக்க அளவுக்கு பாருங்கள், இந்த சட்டி அளவுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. 2 கப்பு பழைய பொன்னி அரிசி. கடையில் போய் கேட்டிங்கன்னா பழைய பொன்னி அரிசி கிடைக்கும். அது கொஞ்சம் குழையும், அதுக்காக தான் அந்த பழைய பொன்னி அரிசி வாங்குறது. 1 கப்பு பிரியாணி அரிசி. கொஞ்சம் ஓவராக குழஞ்சாலும் அது அல்வா மாதிரி ஆகிடக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி 1 கப்பு. இது கூட 1/2 கப்பு முதல் தர துவரம்பருப்பு. மார்க்கெட்டில் நல்ல துவரம்பருப்பு என்ன விலைன்னு பாருங்கள், அதை எடுத்து 1/2 கப்பு அதில் போட்டுக்குங்க. அப்புறம் அது கூட 1/4 கப்பு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காயை நறுக்கணும். எந்த காரணம் கொண்டு சிறகக்கூடாது, எந்த காரணம் கொண்டு மிக்சியில் போட்டு ஆட்டக்கூடாது. அது ரெண்டுமே அதில் பிரயோஜனப்படாது. பண்ணிங்கன்னா அந்த சுவையை கெட்டு போயிடும். அதனால் நறுக்கணும், சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி நறுக்கியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்படி நறுக்கணும். நீங்கள் இப்படி நறுக்கிற துண்டுகள் இதையெல்லாம் தூக்கி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சு வேக வச்சுருங்க. நல்லா வேக வச்சுருங்க. ஒரு அரைவாசி நல்லா வேகட்டும். தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தெரியும். தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஒரு அரை பதம் வந்த பிறகு என்ன பண்ணுறோம்னா, ஒரு வடைச்சட்டி எடுத்து அதில் 50 ml, ஆமாம் நல்ல எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 50 ml செக்கு எண்ணெயோ கடலை எண்ணெயோ உங்களுக்கு என்ன பிரியுமோ அதை செஞ்சுக்கங்க. சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் தான் பிரியமாக இருக்கும், அவங்க தாராளமாக அதை ஊற்றிக்கலாம். 50 ml. அது கூட அது கொதித்தது பிறகு கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்றோம். கருவேப்பிலை தலை சேர்த்த வேண்டாம், அது சேர்த்திட வேண்டாம். இது 3ஐயும் போட்டு நல்லா தாளிச்சிட்றோம். ரொம்ப நேரம் புகை போகிற அளவுக்குலாம் விட்டுறாதீங்க. லேசாக அளவாக தாளிச்சிருங்க, அவ்வளோதான். ஒரு மெல்லிய பதம். அப்புறம் தாளித்து தனியாக எடுத்து வச்சிடறோம். இப்போ 3ஆவதாக திரும்பி வடைச்சட்டியை ஒரு குண்டா எடுக்கிறோம். குண்டாவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறோம். ஆமாம், ஏன்னா மஞ்சள் கொஞ்சம் நல்ல மஞ்சளாக பிடிச்சிக்குங்க. பாருங்கள், நான் ஒரு சிறப்பான மஞ்சளை பிடிச்சி போட்டிருக்கேன். அது மாதிரி 2.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் நீங்கள் வரமிளகாய் தூள், நல்ல காரமான வரமிளகாய் தூள் எடுத்து போட்டுக்குங்க. ஆந்திர மிளகாய் இருந்தால் விசேஷம். 2 ஸ்பூன். அது கூட 2 ஸ்பூன் குருமிளகுத்தூள் இடிக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த இதில் லோட்டானில் வச்சு நீங்கள் இடித்து குருமிளகை இடித்து போடணும். பொடியே போடாதீங்க, அப்படியேவும் போடாதீங்க, மிக்சியில் அடித்தும் போடாதீங்க. நீங்கள் கையால் இடிக்கணும், அதையே இடித்து போடணும். இப்போ இது 2 சேர்த்திக்கணும். 2.5 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குருமிளகுத்தூள் இடித்தது. அது கூட வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு எடுத்து அதை அதையும் இடித்து உள்ளதுக்கு போட்டுருங்க. அந்த விழுதை தூக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க, இந்த கலவைக்குள்ளதை. அது கூட தக்காளி எடுத்து நறுக்கி அதே மாதிரி லோட்டானில் போட்டு இடிக்கணும். இதையும் பார்த்துக்குங்க. இடிக்கணும். எந்த காரணம் கொண்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறது, அதாவது முழுமையாக எனக்கு குளக்குளன்னு ஆயிரும். அது நமக்கு தேவையான ஒரு ருசியை கொடுக்காது. அதான் இடிக்கணும், அதையும் இடிக்கணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் இடிக்கணும். நீங்கள் தனித்தனியாக இடிச்சுக்குங்க. எல்லாம் தனித்தனியாக இடித்து ஒவ்வொன்றா சேர்த்துட்டே வாங்க. அப்புறம் ஆந்திரா வரமிளகாய் ஒரு 6 எடுத்து அதை பாருங்கள், நான் எப்படி கையால் பிச்சுட்டேன். நீங்கள் கத்தியால் நறுக்கிறதா நறுக்கிக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் நறுக்கிடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை அவசியம் மறக்காமல் போட்டுருங்க. நாட்டு சக்கரை, நம்ம வெள்ளை சக்கரை அஸ்கா தயவு செய்து போட வேண்டாம், அதுக்கு நீங்கள் போடாமே விட்டுடலாம். அது கூட 1/2 ஸ்பூன் பசு நெய் விட்டுக்கணும். ரொம்ப ஜாஸ்தி விட்டுறாதுங்க, அரிசி ட்ரை பண்ணிடும். அது அந்த மணத்துக்காக நம்ம அந்த பசு நெய் சேர்த்துறோம், அவ்வளோதான். 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அது கூட 1 ஸ்பூன் தயிரும். இதுவும் அதே மாதிரி தான். இது ஒரு மனம், அதில் வித்தியாசமான மனம் கிடைக்கும். அதுக்காக தான் 1 ஸ்பூன் தயிர். ஆக இந்த கலவையெல்லாம் எடுக்கிறீங்க. இந்த கலவையெல்லாம் எடுத்து ஒரு கலக்குறீங்க. அது கூட எலுமிச்சை சாறு, எலுமிச்சை சாறு இல்லை எலுமிச்சை சாறு போடணும். இப்போ போடணும் போல் கடைசியில் போட்டுக்கலாம், விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் கலக்கிடுறீங்க.
அப்போ இதை கலக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் வானிலையில், இந்த கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பெலாம் போட்டு எண்ணெயில் போட்டு தாளித்து வச்சுருக்கீங்க இல்லையா, அது கூட இதை சேர்த்திடுறீங்க. சேர்த்தி ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் வந்து திரும்பி என்ன பண்ணுறீங்க, வானிலையில் போட்டு கொஞ்சம் வதக்கிற ஒரு வேக வைக்கிற பதத்துக்கு அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விடுறீங்க. ஓரளவுக்கு வேகமாக வெந்துடுது. இதை தூக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அரை பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள், நம்ம அந்த அரிசி, பருப்பு, தேங்காயெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் பாருங்கள், அரை பதத்தில் வெந்திருக்கும். அந்த நிலையில் இதை தூக்கி அது கூட நம்ம கலந்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பியும் வேக விடுறோம். நல்லா வேக விடுறோம். நல்லா வெந்ததுக்கப்புறமேலு அது மேலே என்ன பண்ணுறோம், நல்லா வெந்ததுக்கப்புறமேல் பாருங்கள், இந்த பதத்துக்கு அருமையாக வந்துடும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமேலு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, கொஞ்சம் குறுமிளகு, முழு குறுமிளகு ஒரு அளவாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சாதத்தில் போட்டு தாளிச்சிருங்க. நல்லா கலக்கி விட்ருங்க. அந்த சூடு நீங்கள் அடுப்புலேருந்து இறங்குறதுக்கப்புறமேல் இதையெல்லாம் போட்டு இதை போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. அதை அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. அது கூட இதையெல்லாம் போட்டு உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது கூட வந்து இப்போ பெருங்காயம், அளவான பெருங்காயம் ப்ளஸ் எலுமிச்சம்பழ சாறு ஒரு 10 சொட்டு, இதையும் விட்டு அந்த சாதத்தை நல்லா கலக்கிடுங்க. கலக்கி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அது மேலே லெமன் கிராஸ் சும்மா 1 2 எடுத்து நான் இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் வாசத்துக்கு, இது மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு உப்பு மறந்துட வேண்டாம், இந்து உப்பு போடணும். இதெல்லாம் செய்கிறப்போ நீங்கள் இந்து உப்பு பயன்படுத்துங்க. வேறு எந்த உப்பும் சரியாக வராது. இந்து உப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. கடையில் போய் கேளுங்க, இந்து உப்புன்னு கிடைக்கும். அதை வாங்கி அந்த உப்பை வந்து நீங்கள் இதில் போட்டுக்குங்க. ஆக அற்புதமான மஜா தால் ரைஸ் ரெடிங்க. சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே ஆகாயத்துக்கு போயிடுவீங்க. சுவை அப்படியே உள்நாக்கில் ஒட்டிக்கும். காரம் நல்ல தூக்கலாக இருக்கிறவங்க மிளகாய் சேர்த்திக்கிங்க, தப்பே இல்லை. கொஞ்சம் நல்ல காரமாக இருந்தால் சுவையாக இருக்கணுங்க, நல்ல காரம் பண்ணிக்கங்க. குழக்குழான்னு இருக்கணும்னு பிரியப்படுறவங்க வந்து பிரியாணி அரிசிக்கு நீங்கள் விட்டுறலாம். முழுமையாக நீங்கள் பொன்னி அரிசிக்கே போயிடலாம். இல்லை எங்களுக்கு குழக்குழான்னு வேண்டாம், எனக்கு அரிசியை தான் வேணும் அப்படிங்கிறவ பொன்னி அரிசியை விட்டுருங்க, பிரியாணி அரிசிக்கு வந்துடுங்க. ஆக உங்களுக்கு எப்படி சுவை தேவையோ அது மாதிரி நீங்களே அதை மாற்றிக்கலாம். செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நீங்கள் விரும்புவீங்க. திரும்ப திரும்ப உங்களுக்காக நான் இந்த மாதிரி புதுதாக நான் செஞ்சுக்க போகிறேன். அடுத்த முறை வந்து அடுத்தது ஒரு அற்புதமான விஷயம், அதில் நம்ம சந்திப்போம். விபிஎம்ஸ் கிச்சனில் இருந்து ஜெய்பனி சேனலுக்காக நல்லதை விரும்பும் முருகானந்தன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.